ரிசல்ட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்னோட ரோல் நம்பர் தான் போட்டு இவர் செக் பண்ணுவார். நான் கேட்டேன் அவ்வளோ பிடிக்குமா சார் அப்படின்னு. அப்போ சொன்னார், நீயே பாஸ் ஆகிட்டேன்னா ஒரு 90% எல்லாரும் பாஸ் ஆகிடுவாங்கடா. எவ்வளோ அந்த நாட்டில் ஆராய்ச்சி நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த நாட்டுடைய வளர்ச்சியே இருக்குது. ஸோ ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆராய்ச்சி கூடங்களுக்கான ஒரு இது ரொம்ப கம்மி. இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த 96 படத்தெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்பாங்கல்ல. இனிமேல் எப்போ ஈவென்ட் பண்ணிங்கனாலும் என் பேரை எதுலையா சேர்த்துருங்க. காலேஜுக்கு அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுவேன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல சார். இந்த காலேஜ் லைஃப்பை பியூட்டிஃபுல் ஆக்குனதுக்கு பெரிய நன்றி சார். லவ் யூ சார். ஐடி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி எங்கள் தலை. Sarum Group of Institutions, Black Sheep's Engineering Excellence Everywhere Awards. Title sponsor, Sarum Group of Institutions. Co-presented by Propeller Technologies. Photography partner, Wonder Visuals. இவரை பார்த்தாலே சந்தோஷம் பற்றிக்கும் நம்மளுடைய மனசுக்குள்ள. இந்த இடத்துல நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல அவர் நின்னார்னா வேற மாதிரி கட்டி போட்டுருவார் என்டையர் ஸ்டேடியமையும். அது 10,000 பேர் இருந்தாலும் 30,000 பேர் இருந்தாலும் நாங்கள் பார்த்து பார்த்து ரசித்து வியக்கக்கூடிய எங்களோட ஹீரோ ஃப்ரம் மீடியா. இவருக்கு இந்த விருது இன்ஜினியர் ஆஸ் மீடியா ஐகான் என்கிற இந்த விருதினை இப்போ யாருக்கு கொடுக்க போறோன்றதை ஏவியில் பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படி எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்தும் என்டர்டெயின்மெண்ட் டெக்னாலஜியில் டிஸ்டிங்ஷன் வாங்கிய இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆர்ஜே, விஜே, ஆங்கர், ஆக்டர் என எதை தொட்டால் இவரின் பெர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆல் டைம் அல்டிமேட். ஆஹா எஃப்எம்மில் தொடங்கி மிர்ச்சி காற்றடைகளில் காமெடி விதைத்த குரல், எஸ்கேக்கு எழுதிய டக்குனு தொடங்கி எஸ்டிஆர் பாடிய சிவபானம் ஏறிய வரை எத்தனையோ பாடல்களை ரசிகர்கள் நெஞ்சில் புதைத்தவர். தொலைக்காட்சி வழி தமிழ் குடும்பங்களின் தவிர்க்க முடியாத அங்கமாய் மாறிவிடும். மொத்தத்தில் இவர் கணினி உலகம் கலை உலகிற்கு பரிசாய் தந்த வரம். பொறியியல் படிப்பு சின்னத்திரையிலும் வெள்ளித்திரையிலும் ஜொலி ஆர்ஜே விஜய் அவர்களில் இன்ஜினியர் அஸ் மீடியா ஐகான் என்ற விருதை வழங்கி பெருமகிழ்வு கொள்கிறது பிளாக் ஷீப். மாசத்துக்கு ஒரு அவார்டு வாங்கிட்டு தான் இருக்காரு எல்லா நிறுவனங்கள்ட்ட இருந்தும் அடுத்தடுத்து. ஆனால் இந்த விருது இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதுன்றதுனால இந்த விருதை கொடுக்க வரவரும் ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் தான். அந்த சர்ப்ரைஸ் பிரசன்டர் யாருன்றதை இங்கே பார்க்கலாம். திரு அருண் பிரசாத் சார் அவர்கள், த மென்டார் ஆஃப் விஜய் அண்ணன். ஸோ விஜயண்ணனுடைய ப்ரொஃபஸர் அருண் பிரசாத் சார். ஆனால் ப்ரொஃபஸரை பார்த்தோன்னா சார் தானே சொல்லுவோம், ப்ரொஃபஸரை பார்த்து சத்தியமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டார்லிங் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். பிளாக் ஷீப்புக்கும் சாய்ராமுக்கும். ஏன்னா எங்கள் காலேஜோட இப்போ நான் போகிற ஒரே காலேஜ் சாய்ராம் காலேஜ் தான். எல்லா ஆடியோ லான்ச்சும் அங்கே தான் நடக்குது. ஸோ அப்படி தான் ட்ராவல் ஆகும் சார். காலேஜுக்கு அப்புறம் நான் உங்களை மீட் பண்ணுவேன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல சார். தலைவர் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. எல்லாரும் சொல்லுவாங்கள்ல 10th படிக்கணும் 12th படிக்கணும். இவர் ஒன்றே மட்டும் எனக்கு அட்வைஸ் பண்ணார் காலேஜில் படிக்கும்போது. டே படிடா, இல்லைன்னா என்ன மாதிரி ஆகிடுவோடா அப்படின்னாரு. சார் என்ன சார்ண்ணே? ஆமாடா, ஏன் சொல்கிறேன்னா நான்லாம் ஒரு 2-3 வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ரூட் எடுத்து வந்தேன். படித்த உடனே நல்ல வேலைக்கு போகணுன்னா அதுக்கு நான் சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுறேன்னாரு. அதே மாதிரி படிக்கும்போது எனக்கு என்ன வரும் அப்படின்றத பார்த்து, உனக்கு தான் கொஞ்சம் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நிறைய நல்லா பேசுகிற, அதில் தான் போயேண்டா அப்படின்னு சொன்னது இவர் தான். டிகிரி வாங்குறப்போ நான் டிகிரி வாங்கலை, ஒரு ஃப்ரெண்டுக்காக நான் அப்படியே வாங்காம விட்டேன். நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம், அது நடக்கலன்றதான் டிகிரி வாங்காம விட்டேன். அந்த கோட் ஒன்று கொடுப்பாங்கள்ல, அந்த கவுனு, அதுக்கு 200 ரூபாயோ 150 ரூபாயோ ஏதோ கட்டணும். அப்போ எல்லோரும் போய் வாங்க சொன்னாங்க. இவர் சொன்னார், நீ எல்லாம் வாங்கினதே அதிசயம் போ அப்படின்னாரு. 150 ரூபா யார் சார் கட்டுவா, போங்க சார்னே. சத்தியமாக அந்த 150 ரூபா கட்டி எனக்கு அந்த கவுனை வாங்கி கொடுத்தாரு. அப்பயும் நான் ஏறல சார். பிளாக் ஷீப்புக்கு பெரிய நன்றி. இந்த மொமெண்ட்டு எப்பவுமே கிராட்டிடியூட் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது. இவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் யார்ப்பா நீ ஏன்ப்பா வளர்ற அப்படின்னு சொல்லிடுவோன்னு பயம் இருக்கும். பட் அருண் சார், நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு பெரிய நன்றி. அண்ட் காலேஜ் லைஃப்பை பியூட்டிஃபுல் ஆக்குனதுக்கு பெரிய நன்றி சார். லவ் யூ சார். ஐடி டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி எங்கள் தலை. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த வாய்ப்பளித்த பிளாக் ஷீப்புக்கும் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜுக்கும் நன்றி. என்ன சொல்கிறது, அவருடைய முழு முயற்சியினால தான் இந்த வெற்றி அடைஞ்சிருக்காரு. அது அவருக்கு தகும்.
மேலும் மேலும் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். லவ் யூ சார், லவ் யூ சார். சார் ரொம்ப மகிழ்ச்சியாக பெருமையாக இருக்குது. ஒரு 150 ரூபா தான், ஒரு கவுனு தான். ஆனால் அது எவ்வளவு காலமானாலும் அந்த மனசை விட்டு மறையவே இல்லை பாருங்களேன். இது ஏன் பெருசுனா, எல்லோரும் செய்யாததை ஒரு சிலர் மட்டும்தான் செய்கிறார்கள். அப்படி ஒரு மறக்க முடியாத பேராசிரியர் நீங்கள் எங்கள் அண்ணனுக்கு கிடைச்சதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி. அதே மாதிரி டெல்லிங் ரிசல்ட் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்னோட ரோல் நம்பர் தான் போட்டு இவர் செக் பண்ணுவார். நான் கேட்டேன் அவ்வளோ பிடிக்குமா சார் அப்படின்னு. அப்போ சொன்னார், நீயே பாஸ் ஆகிட்டேன்னா ஒரு 90% எல்லாரும் பாஸ் ஆகிடுவாங்கண்ணா அப்படின்னாரு. அப்போல்லாம் எனக்கு இவரை ஏன் சார் இப்படி சொன்னீங்கன்னா, விஜய் நமக்கு தெரியலடா ஒர்றா நீன்னா அப்படியே அந்த லாஸ்ட் ஒரு 12 பேர் அப்படியே வந்துடுவீங்க, அது ஒரு நம்பிக்கை தானே அப்படின்வாரு. ஸோ அப்படியே எங்களை பார்த்துக்கிட்டு ஒரு ஹெச்ஓடி ரோல் மாடலாகவே உங்களை தான் வச்சுருந்தேன். ஆமாம், அந்தளவுக்கு எங்களுக்கு சார் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்ளோஸ். விஜய் என்ன சந்தோஷப்படுத்தணும், நீ நம்மள மாதிரியே நிறைய பேர் யோசிப்பாங்கல்ல, யார் தான் யோசிக்க மாட்டாங்க. அப்படி சிலர் வரணும்னு நினைக்கிறாங்க, கூப்பிடலாமா அவங்கள? மிக நிச்சயமா. எஸ் ப்ளீஸ். விஜய் அண்ணனுக்கு இன்னும் மகிழ்ச்சியை உச்சத்திற்கு கொண்டு செல்ல இருக்கிற அந்த உற்ற தோழர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சாய்ராம் மட்டும். விஜய் அண்ணன், உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறாங்கிற மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த 96 படத்தெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு பார்ப்பாங்கல்ல, இனிமேல் எப்போ ஈவென்ட் பண்ணிங்கனாலும் என் பேரை எதுலையா சேர்த்துருங்க. இந்த மாதிரி மொமெண்ட்லாம் அப்போ தான் நினைக்கிறேன். ஏன்னா ரீயூனியன்லாம் வச்சாங்க, அப்போல்லாம் எல்லாரும் ஒரு வேலையில் இருப்போம், இஎம்ஐ கட்டணும், அடப்போடா எதுக்கு இவனுங்களை பார்த்துட்டு எல்லாரும் விட்டுருவோம். பட் இப்படி ஒரு மொமெண்ட் நடக்கிறப்போ செம்ம ஹாப்பி. எங்கள் கிளாஸோட பிரசிடென்ட் இவர் தான், சிவா. முந்தா நேற்று வரைக்கும் என் கூட தான் இருந்தால் இன்றைக்கி இங்கே வரான்னு தெரியாது, பிரபு. ஸோ 3rd இயரோ 4th இயரோ படிக்கிறப்போ ஏதோ பேசுகிறப்ப சொல்லிட்டு இருந்தோம், எனக்கு எத்தனை அரியர் உனக்கு எத்தனை அரியர் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அப்போ சொன்னால், மச்சான் வாங்கினா எல்லோரும் சேர்ந்து டிகிரி வாங்கணும், இல்லைனா அந்த டிகிரியே நமக்கு தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு மகாபலிபுரமில் ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து முடி எடுக்கிற ஒரு 8 பேர். அப்போ அந்த 8 பேரோட நாலேஜ் எப்படி இருந்திருக்கும் பாரு. அந்த 8ல் 1 தான் இது. இப்போ எடுக்கிறப்போ சொன்னால், மச்சான் சத்தியமா? ஓகே சத்தியமா, எல்லோரும் ப்ராமிஸ் பண்ணுறோம். நான் 8th செம் முடியறதுக்குள்ளே, நான் ஒரு 9 அரியர் வச்சுருந்தா நான் 8th செம் முடியறதுக்குள்ளே ஆல் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ டிகிரி கான்வெகேஷன் அன்றைக்கி தான் போகிறோம். ஒரே ஒருத்தன் தலைமை வந்து ஒரே ஒரு பேப்பர் M2 மட்டும் வச்சுட்டான், அது கிளியர் பண்ண முடியல. அது வச்சதான். ஆமாம், அதனால் சரி அப்புறம் ஒன்று சொன்னோம், நீ வாங்கலன்னா நாங்கள் வாங்கலடான்னோம். நிறைய பேர் சொன்னாங்க, என்ன இவனுங்க லூஸ் மாதிரி ஃப்ரெண்டு வாங்கல இவர் வாங்க மாட்டாரா, இவனுங்கெல்லாம் பாரு சினிமா பார்த்து கெட்டு போகிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு போட்ட சத்தியத்துக்கு உண்மையாக இருந்ததுனால தான் இத்தனை வருஷம் ஆகியும் அந்த ஃப்ரெண்டு இவ்வளோ நாள் கூட ட்ராவல் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஒரு பாண்டிங் எப்போவுமே இருக்கும். ஸோ காலேஜில் கிடைக்கிற ஒரு நட்பு எவ்வளோ தூரம் வேணால் போகும் அப்படின்றதுக்கு இவங்களும் சாட்சி, கீழே இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சாட்சி. எல்லோரும் இப்போ வரைக்கும் ஒன்றா இருக்கும். ஸ்கூல் காலேஜில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அது காரணம். ஸோ அது பயணிக்கணுன்றது மட்டும்தான் டல்லிங் ஆசை. சூப்பர்ண்ணே. நீங்கள் இது மட்டும் பண்ணலை, நீங்கள் வந்து திரைத்துறையை நோக்கியும் பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஒரு ஆண்டர்ப்ரனராகவும் இருக்கீங்க, ஒரு இன்ஜினியர், ஆஸ் அன் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்மேன். டல்லிங் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நான் ஒரு தடவை ஒரு ஸ்டேஜில் சொன்னேன், டாக்டர் படித்தா டாக்டர் ஆகலாம், லா படித்தா லாயர் ஆகலாம், அக்கௌண்ட்ஸ் படித்தா அக்கௌண்டன்ட் ஆகலாம், இன்ஜினியரிங் படித்தா என்னவா வேணால் ஆகலாம் அப்படின்னு. இதை நான் சொல்கிறப்போ எனக்கு எதிரில் ஒருத்தர் இருந்தார், அண்ணன் கரெக்டுனா இன்ஜினியரிங் படித்தா என்ன வேணால் ஆகலாம், ஆனால் இன்ஜினியராக மட்டும் ஆக முடியாது, அப்படி தானே அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். கேட்டவர் தான் விக்னேஷ்காந்த். அவர் தான் இன்றைக்கி இந்த அவார்ட் ஷோ நடத்துகிறாரு. ஸோ இன்ஜினியரிங் படித்தவங்க, இன்ஜினியரிங் துறையில் போனவங்க ஓஎம்ஆர்லேயும் கலிஃபோர்னியாலையும் எங்கேதோ நாட்டில் இருக்காங்க. அந்த துறைக்கு போகாதங்க நம்மளை மாதிரி இந்த மாதிரி எல்லா துறையிலையும் ஏதாவது ஒரு விதத்தில் சிறந்து விளங்குமான்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஒன்று தான் மச்சான், ஃப்ரெண்டு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, சும்மா அவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன முயற்சி தான். ஸோ மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. உங்களை இன்னும் நிறைய கொண்டாடணும், பெருசாக கொண்டாடணும், பெரிய மேடைகளில் கொண்டாடணும். பிளாக் ஷீப் எப்பவும் போல் மேனிஃபெஸ்ட் பண்ணுது இந்த இடத்துல. லவ் யூ மச்சான். தேங்க்யூ. சிலரோட புன்னகை அவங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சியை தரும், ஆனால் உங்களோட புன்னகை எங்கள் எல்லாருக்கும் எப்போதும் மகிழ்ச்சியை தந்துக்கிட்டே இருக்கணும். எப்போதும் அந்த புன்னகை நிறக்க இருக்கணும். அதை பார்த்து நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும். உங்களை அன்போடு வாழ்த்துறதுல எப்போதும் நாங்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு தடவை காலேஜ் முடிச்சு வெளியே வர மச்சான், வெளியே டீ கடை இருக்கும், டீ சாப்பிட்டு பஸ் ஏறுவோம். ஹெச்ஓடி இருக்காரு, பஸ் ஏறுறதுக்கு போவோம் டீ சாப்பிட்டு. அப்போ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. மோகன் ஒரு பையன் இன்னொரு பையனை போய் முறைச்சிட்டான். என்னடா அண்ணன், இருடா வெளியே நிற்கிறேன் டிக்கெட்டில் முறைச்சோடனே ஒரு பையன் ஓடி வந்து அடிக்கிறதுக்கு வரான் மோகனை. அடிக்க வந்து நான் பார்த்துட்டு என்னடா அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தடுத்தேன். ஒரு கட்டை வச்சு தான் எத்து ஒன்று அடிச்சான் நம்ம காலிலே. மொத்த காலேஜ் அந்த பஸ் வர டைம்னால என் கிளாஸ் பொண்ணுங்க எல்லாம் பார்க்குது. சரி கீழே விழுந்து அவமானம் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு நாடோடிகள் மாதிரி கொஞ்சம் நொண்டினே போகிறேன். அடுத்தது மோகன் வந்தான். என் ஃப்ரெண்டு மேலே கேவிக்கிறான்னு வச்சா முதுகுலே ஒன்று வச்சான். அடுத்தது மோகனுக்கும் அடி. யாரா காப்பாற்ற வருவாங்களான்னு பார்த்தா யாருமே வரல.
ஃபுல்லாக அடி வாங்கி சரி எல்லாரும் பார்க்குறாங்க மோகா இதுக்கு மேலே அசிங்கமாயிடும் வாடா போயிடலாம் நொண்டிகிட்டே போகிறோம். அந்த பையன் அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இவன் வந்தான் ஒரு கல் எத்துன்னு, ஏய் யாருன்னு சொல்கிறா இப்பயே தூக்குறேன் பாவி இவ்வளோ நேரம் அங்கே தான்டா நின்றுட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள் இருக்க ஒரு டீம் இருக்குது. ஸோ எப்போ நீங்கள் எதுனாலும் கூட்டத்தில் இல்லாமல் ஓடி வர நல்ல நண்பர்களை கூட வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச் மச்சான், ரொம்ப சந்தோஷம். அண்ட் சார் ரொம்ப நன்றி சார். இன்ஜினியர் ஆஸ் இன்னோவேஷன் ஐகான். இங்கே சார் சொல்லும்போது சயின்ஸ் எங்கேருந்து தொடங்குதுன்னா இன்ஜினியரிங்கில் முக்கியமாக இன்னோவேஷன் அப்படின்றது வர்றப்ப தான் அதில் ஒருத்தர் ஐக்கானாக இருக்கார் அப்படின்னா எஸ் ரொம்ப எளிமையாக நம்மளை மாதிரி படித்த ஒரு பையன் தான் படிப்பை தாண்டி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக தான் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு இன்றைக்கி அவர் தொற்றிருக்கக்கூடிய தூரம் ரொம்ப பெருசு, உயரம் ரொம்ப அதிகம். அண்ட் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு இந்த விருதை கொடுக்கறதுக்கு அதே மாதிரி உயரமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கொடுத்தா இன்னும் மேம்பட்டிருக்கும். எஸ், மீண்டும் ஒரு முறை இந்த மேடைக்கு திரு வீரமுத்துவேல் ஐயா அவர்களை அழைக்கிறோம் இந்த விருதினை வழங்குவதற்காக. ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். அண்ட் இந்த விருது யாருக்கு போகுது அப்படின்றத ஏவியில் பார்க்கலாம். எஸ். உலகமாந்தர் எதிர்கொள்ளும் தலையாய பிரச்சனைகளை அறிந்து அதற்கான தீர்வுகளை தெளிந்து தேர்ந்து தரும் மின்னணு தமிழர். 5 நாடுகளில் ஆராய்ச்சி கூடங்கள், 19 துறைகள், 45 விஞ்ஞானிகள் என இந்திய மண்ணுக்கு பெருமை சேர்க்கும் சென்னை இளைஞன். மைதா இல்லாத பெருங்காயம், அறைக்கு குளிரூட்டும் அதிசய வர்ணம், வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என இன்னும் இன்னோவேட்டிவ் கண்டுபிடிப்புகளில் கவனம் செலுத்தும் ரிசர்ச். கனவுகள் சுமந்தால், இலக்குகள் நோக்கி நம்பிக்கையுடன் நகர்ந்தால் உலகம் உள்ளங்கையில் என தமிழ் தலைமுறைக்கு நம்பிக்கை நீட்டும் பாசிட்டிவ் கோமகன். வாங்கும் தேசமாய் தூங்கி போன இந்தியாவை புதிய படைப்பின் தேசமாய் மாற்ற துடிக்கும் பேட்டன்ட் கிங். இலையுதிர் காலமாய் இருண்டு போன மாணவர்களின் ஆராய்ச்சி அறிவை மீண்டும் பூக்க வைக்கும் சயின்டிபிக் ஸ்பிரிங். விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு இன்ஜினியர் அஸ் இன்னோவேஷன் ஐகான் விருதை வழங்கி பெருமகிழ்வு கொள்கிறது பிளாக் ஷீப். நாடுகளில் விஷ்ணு பிரசாத் ரிசர்ச் சென்டர் என்கிற தன்னுடைய ரிசர்ச் சென்டரை வைத்து நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனா இன்னைக்கு இந்த விருதினை ஒரு இன்ஜினியராக பெறுவது எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு கண்டுபிடிப்பு இல்லாம இந்த நாடே கிடையாது, எந்த ஒரு நாடுமே கிடையாது. எல்லாமே ஒரு காலத்துல கண்டுபிடிப்பா இருந்தது தான். எவ்வளோ அந்த நாட்டில் ஆராய்ச்சி நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த நாட்டுடைய வளர்ச்சியே இருக்கு. ஸோ ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆராய்ச்சி கூடங்களுக்கான ஒரு இது ரொம்ப கம்மி. ஆராய்ச்சியாளர்கள் நிறையா இருக்காங்க, ஆனால் எங்கே போய் ஆராய்ச்சி பண்ணணும், என்ன போய் ஆராய்ச்சி பண்ணணுன்றது தெரியாது. நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, ஸ்டார்ட் வித் த கொஷின் வை, ஏன் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாலே அது வாழ்க்கையை நம்ம எங்கேயோ கொண்டு போய் மாற்றோம். சூப்பர் 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 சூப்பர். ஆக்சுவலாக நான் பேசும்போது தம்பின்னு சொல்லிட்டேன், ஏன்னா அவர் வந்து ஒரு 10 வருஷம் இருக்குமா, இன்னைக்கு வந்து சார்னு கூப்பிட்ற அளவு வளர்ந்துட்டாரு. பட் அந்த தம்பியா அவர் வந்து நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஏதாவது பண்ணணுனே அப்படின்னு சொன்ன இடத்துல இருந்து என்னென்னமோ பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நிற்கிறாரு. இந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள நிச்சயமாக அடுத்த 10 வருஷத்தில் இந்தியாவே வியக்கக்கூடிய பல விஷயங்களை பண்ண போகிற ஒருத்தருக்கு இந்த மேடையில் கௌரவப்பட்டுக்கிறோம், அதுதான் உண்மை. அண்ட் அவர் இதுவரையிலும் இந்த ரிசர்ச்காக சுற்றிட்டு இருக்கக்கூடிய சில இடங்களை வச்சு ஒரு சின்ன மெமரி சார் ப்ளீஸ் சார், இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அவருக்கு. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மார்க் விடணும்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் இவர் சுற்றி பயணிச்சிருக்கக்கூடிய நாடுகள் இந்த ரிசர்ச்சிற்காக. எஸ், தேங்க்யூ விஷ்ணு. எஸ், உங்கள் அபிமான நட்சத்திரங்கள் மற்றும் சாதனையாளர்கள் AAA அவார்ட்ஸ் மேடையில் இணைந்த தருணங்களை இப்போதே பிளாக்ஷிப் வேலி OTT-யில் கண்டு மகிழுங்கள். சாரம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளாக் ஷீப்ஸ் இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ் எவ்ரிவேர் அவார்ட் உங்கள் பிளாக்ஷிப் வேலி OTT-யில் இப்போதே கண்டு மகிழுங்கள்.